உங்க எல்லாருக்குமே ஒரு சீரியஸான கொஷன். நீங்க கம்ப்ளீட்லி தனியா இருந்தா, அதாவது யாருமே இல்லாம, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம, ஃபேமிலி இல்லாம, சோஷியல் மீடியா இல்லாம பல வருடங்கள் இருந்தா என்ன ஆகுன்னு சொல்லி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எந்த ட்ராமாவுமே இருக்காது. ஃபுல் ஃப்ரீடமா இருக்கும். நீங்க நினைச்சது செய்யலாம். எந்த நேரம் வேணாலும் தூங்கலாம். எப்ப வேணாலும் சாப்பிடலாம். லைஃப் ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா உங்க கண்ணுக்கு தெரியும். பட் உண்மையான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தனியா வாழ்றதால நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, மற்ற மனிதர்களோட பேசவும், சேர்ந்து இருக்கவும் மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம யாரோட பேசினா, சிரிச்சா, ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தா, நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல உணர்வுகள தூண்டக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சமநிலையில இருக்கும். ஆனா நீண்ட நாட்கள் யாருக்கிட்டயுமே பேசாம தனியா இருந்தா என்ன ஆகுன்னா, முதல்ல அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்தையுமே பெரிய விஷயமா நினைப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்ன சத்தம் கூட ரொம்ப பெரிய சத்தமா தோணும். சில நேரங்கள்ல யாராவது நம்ம பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லி கூட தோணலாம். சில பேருக்கு இல்லாதத பார்த்த மாதிரி, இல்லாத சத்தத்த கேட்ட மாதிரி எல்லாம் தோணும். ஸோ இது எல்லாமே நம்ம மனசு பலவீனமா ஆகுறதுக்கான சில சிம்டம்ஸா இருக்குது. அதனால தான் சிறையில ஒருத்தர முழுக்க முழுக்க தனியா வைக்கிறது தான் ரொம்பவுமே கடினமான தண்டனைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அது உடம்ப விட மனசை தான் அதிகமா பாதிக்க ஆரம்பிக்கும். முதல்ல தனியா இருக்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்கும். எந்தவித கட்டுப்பாடுமே இருக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுமா இருக்கும். அந்த நேரத்துல ஃப்ரீடம் மாதிரி ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சில மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே தனிமை, அதே பீஸ்ஃபுல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா மாறும். யாரும் இல்லாம இருக்கிறதால நம்ம மனசு எப்பயுமே ரொம்பவுமே டல்லா தான் ஃபீல் ஆகும். தனிமைன்னா ஒரு சாதாரண உணர்வு மட்டும் கிடையாது. அது உடம்பையே பாதிக்கும். எப்படின்னா இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும். தூக்கம் சரியா வராது. காரணமே இல்லாம கவலை வரும். மனசு எப்பயுமே சோர்ந்தே போயிருக்கும். மெதுவா மன அழுத்தம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்ம மனிதர்களுக்கு என்ன முக்கியம்னா மற்றவர்களோட சேர்ந்து இருக்கிறது தான். யாரோட நம்மளோட பேசுறது, நம்மளை பார்த்து சிரிக்கிறது, சின்னதா கூட பேசுறது, இது எல்லாமே நம்ம மனசுக்கு ஒரு மெடிசின் மாதிரி இருக்கும். ஸோ நீண்ட நாட்கள் யாருமே பேசாம இருந்தா முதல்ல என்ன ஆகுன்னா, நம்ம பேசுற வேகம் குறைவடையும். முன்னாடி போல ரொம்பவுமே ஈஸியா நமக்கு பேச முடியாம போகும். முன்னாடி ரொம்பவுமே ஈஸியா பேசின சில சென்டென்சஸ் எல்லாம் இப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமா மாறும். அடுத்ததா சொல்ல வேண்டிய வார்த்தை உடனே நம்ம மைண்டுக்கு நினைவுக்கு வராது. நம்ம என்ன சொல்லணும்னு யோசிச்சு தான் பேச ஆரம்பிப்போம். இதனாலே நம்ம இன்னொரு பர்சனோட பேசுறப்ப தயக்கம் வரும். நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே தனிமையில இருக்கிறப்ப நீங்களே உங்களோட பேச ஆரம்பிப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, உங்க மூளை என்ன பண்ணுதுன்னா, யாராவது ஒருத்தரோட பேசணும்னு நினைக்குது. ஸோ அதனால அந்த குறையை நீக்கிறதுக்காக நீங்களே உங்களோட பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த தனிமையில் இருக்கிறது முழுக்க முழுக்க கெட்ட விஷயமான்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு தனியாக இருக்கிறப்ப நல்ல விஷயங்களும் நடக்கும். எப்படின்னா எழுதுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் சில நேரம் தனியாக இருப்பாங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு என்ன நடக்குன்னா, இவங்களோட கவனம் அதிகரிக்கும். ஏன்னா அவங்க செய்கிற வேலைகள் முழுக்க முழுக்க அதிலே ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியுமா இருக்கும். அதாவது நாமளா விரும்பி தனியாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் நம்மளோட விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி தனிமையாக இருக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தாக இருக்கும். ஸோ நம்ம மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வாழ வேண்டியவங்க. அப்படித்தான் நாம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம பிரெயின் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வியர்டாக இருக்கும். கொஞ்சம் மணித்தியாலங்கள் தனியாக இருந்தால் அது ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் நாட்கள் தனியாக இருந்தால் அது ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே கொஞ்சம் வருஷங்கள் நாம் தனியாக இருக்க பழகிட்டோம்னா சைக்காலஜிக்கலி அது மிகப்பெரிய சேலஞ்சாக மாறும். ஸோ காய்ஸ், தனியாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். பட் கம்ப்ளீட்லி தனிமையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் லெவல் எக்ஸ்பீரிமெண்ட்டாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் தான் நம்மளோட கீயாக இருக்குது. கனெக்ஷன் ப்ளஸ் பர்சனல் ஸ்பேஸ், இது தான் ஹெல்த்தி லைஃபுக்கான ஒரு வழியாக இருக்குது.